முரளி படத்துக்கும் ஒரு நல்ல விஷயம் இருக்கு. தங்கக்கிளி படத்துல நடிச்சேன். எஸ். தங்கக்கிளி படத்துல நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா அவரை இழுத்துன்னு அடிப்பேன். ஸ்டேஷன்ல வச்சு லாடம் கட்டி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. நான் அடிச்ச பொசிஷன் அதெல்லாம் பார்த்துட்டு முரளி டைரக்டர்கிட்ட சொல்லியிருக்காரு. இயக்குனர் ராஜவர்மன் அவர் தான் இயக்குனர். சார், அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடிச்சது ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு சார் ஃபைட்டில். நான் அவரை திருப்பி அடிக்கலைன்னா எனக்கு இதுவே வேஸ்ட் ஆகிடும் சார். அதனால் அவரை நான் திரும்பி அடிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபைட் வச்சிருங்க அப்படின்னு இயக்குனர் கூட சொல்லிட்டு கிட்டத்தட்ட சண்டையே போட்டிருக்காரு. சார் இயக்குனர் என்ன பண்ணாரு, சார் உங்களுக்கு உண்மையிலே நல்ல நேரம், உங்களுக்கு ஒரு சோலோ ஃபைட் வருது, நீங்கள் ரெடி ஆகிக்கிங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அது போராத நேரமா எனக்கா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் முரளியோட ஹெல்த் இஷ்யூனால அந்த ஃபைட் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. இல்லாட்டா தங்கக்கிளி பீரியட்லயே நான் சோலோ ஃபைட்டோட இன்னும் கொஞ்சம் பாப்புலர் ஆகியிருக்கலாம், தெரியாது. இப்போ ஆனால் அவர் இல்லை. அவர் இப்போ இன்னும் அவரோட படங்களை பார்க்கும்போது இந்த மனுஷன் இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம ஃபீல் ஆகும். நீங்க எப்படி சார் ஃபீல்? நல்ல உண்மையிலே நல்ல டைப்பு, அதாவது ஃப்ரெண்ட்லி நேச்சர். பட் ரொம்ப அதிகமாக பழகலை. அந்த படத்தில் தான் எனக்கு அதுவும் அதுக்கு முன்னாடி தங்க மனசுக்காரன் பீரியட்ல கொஞ்சம் ஒரு 2-3 தடவை பார்த்துருக்கேன். அது ஏன்னா அந்த இயக்குனர் கூட நான் ரெகுலராக ஒரு 4-5 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கேன் கலைத்துறையில், ப்ரொடக்ஷன் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு. அப்போ அந்த பழக்கத்தில் தான் நான் தங்க கிளியில் நான் தான் இன்ஸ்பெக்டராக பண்ண போகிறேன்னா ஓகேண்டாரு. அவர் தான் நல்லா பண்ணுவார் அவர். ஏன்னா எங்கே போனாலும் நம்ம கராட்டே கற்றுக் கொடுக்குறேங்கிறதுனால மாஸ்டர் தான் நமக்கு பழகினாங்க எல்லாருமே. அது சார் நான் பண்ணுவார், ஸ்டண்ட்லேயும் கொஞ்சம் இருக்காரு, அதனால் பிரச்சனை இருக்காது. யூஸ்வலாக கராட்டே மாஸ்டர் என்னன்னா, கராட்டே மணி படங்களெல்லாம் ஆர்டிஸ்டுக்கு அடிபட்டுரும். ஆமாம்.